படம் வெளியான முதல் நாளில் கேப்டன் மில்லர் திரைப்படம் 15 கோடி ரூபாயும், அயலான் திரைப்படம் 13 கோடி ரூபாயும் வசூல் ஈட்டியுள்ளது. இதுகுறித்த மேலும் விவரங்களை செய்தியாளர் சிவபிரகாஷ் வழங்கிட கேட்கலாம். சிவபிரகாஷ், வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். 2024ஆம் வருடத்தின் மிகப்பெரிய ஒரு விடுமுறை தினமான இந்த பொங்கல் விடுமுறைக்கு தமிழில் 2 திரைப்படங்கள் வெளியாகின்றன. வெளியான 4 திரைப்படங்களில் 2 திரைப்படங்கள் அதிக வசூலை பெற்றிருக்கின்றன. அந்த வகையில் அயலான் மற்றும் கேப்டன் மில்லர் ஆகிய இந்த 2 திரைப்படங்களும் பாக்ஸ் ஆபீஸில் தங்களது முதல் நாள் போட்டியை துவங்கி இருக்கின்றன. அதன்படி கேப்டன் மில்லர் திரைப்படம் முதல் நாளில் 15 கோடி ரூபாயும், அதேபோல அயலான் திரைப்படமானது 13 கோடி ரூபாயும் வசூலித்திருக்கிறது. இந்த 2 திரைப்படத்தில் இருக்கக்கூடிய முன்னணி ஹீரோக்களான தனுஷ் மற்றும் சிவகார்த்திகேயன் ஆகிய இருவருக்கும் தமிழில் நல்ல ஒரு ரசிகர் பட்டாளம் உண்டு எனும் நிலையில் தமிழ்நாட்டில் மட்டும் கேப்டன் மில்லர் திரைப்படமானது 8.6 கோடி ரூபாயும், அயலான் திரைப்படம் 7.8 கோடி ரூபாயும் வசூல் செய்திருக்கிறது. இந்த கேப்டன் மில்லர் மற்றும் அயலான் இந்த 2 திரைப்படங்கள் தான் இந்த பொங்கல் விடுமுறையில் தமிழ் ரசிகர்களிடையே அதிக எதிர்பார்ப்பை பெற்ற 2 திரைப்படங்களாக இருக்கின்றன. இந்த 2 திரைப்படம் வெவ்வேறு ஜேனர்களை சேர்ந்த திரைப்படங்களாக இருந்தாலும் அந்த கேப்டன் மில்லர் திரைப்படத்தின் சமூக கருத்துக்களுக்காக நல்ல விமர்சனங்களையும், அதே போல அயலான் திரைப்படமானது பொழுதுபோக்கிற்கான நல்ல ஒரு விமர்சனங்களையும் பெற்று வருகிறது. எனவே இந்த பொங்கல் மிகப்பெரிய பொங்கல் விடுமுறையின் முடிவில் இந்த 2 திரைப்படங்களில் எந்த திரைப்படம் முதல் இடத்தை பிடிக்கப் போகிறது என்பதுதான் இந்த 2 நடிகர்களின் ரசிகர்களிடையே நடைபெற்று வரக்கூடிய போட்டியின் முடிவாகவும் இருக்கும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.